பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை துவங்கி அங்கே அநேக முதியோர்கள் தங்கியிருக்கும்படியாக உதவி செய்திருக்கிறார். அவர்களுக்கு தினந்தோறும் நாம் ஜெபங்களை நடத்தி வருகிறோம். நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் அவர் ஜெபத்தில் நடத்துகிறாங்க. நல்ல உணவுகளையும் அவர்களுக்கு நாம் விதவிதமாய் கொடுத்து வருகிறோம். இது நாட்களிலும் கூட இன்னொரு பக்கம் நிறைய முதியவர்கள் கடைசி காலங்களில் எந்த ஆதரவுமின்றி வகித்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்காக நாம் ஒரு 200 முதியவர்களை தங்க வைப்பதற்காக ஒரு பெரிய ஹாலை நாம் கட்டுவதற்காக நாம் பிரயாசம் எடுத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் என்றால் 200க்கும் அதிகமான முதியவர்களை ஒரே இடத்துல தங்க வைத்து நாம் அவர்களை பராமரித்தால் அது மிகவும் புண்ணியமான ஒரு காரியமாக இருக்கும். அவர்களுக்குத்தான் அன்பும் ஆதரவும் தேவை என்பதில் சந்தேகமில்லை. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். விரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் நாகர்கோவில் ஜனங்களே உங்களை தேடி நான் வருகிறேன். WCC காலேஜ் உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேற்கு பக்கத்தில் விஜயதா மண்டபம் இருக்கிறது. அதற்கும் மேற்கு பகுதியிலே OMC ஹால் இருக்கிறது. அங்கே காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் வருகிற சனிக்கிழமை கூட்டங்கள் நடைபெறும். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் மிக சிறப்பான ஒரு விருந்தும் வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் அறிவிக்க விரும்புகிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றாக இருக்கிறபடினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாசரே தேவனுடைய மாளிகையிலே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். மாதத்தில் ஒரே ஒரு நாள் மாத்திரம் ஜனங்களை தனிமையில் நான் சந்தித்து அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பது வழக்கம். எனவே இந்த ஞாயிறு விரும்பினால் நீங்கள் தாராளமாய் வந்து என்னை நேரில் சந்திக்கலாம். காலைல 10 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு போயிடுவேன். சீக்கிரமாய் வருவீர்கள் என்றால் ஜெபித்து செல்வதற்கு வசதியாக இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் என்னை தொட்ட ஒரு வசனத்தை உங்களிடத்தில் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரருக்கு நான் காவலாளியோ என்றான். இது என்னை தொட்ட வசனங்களில் ஒன்று. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த பூமியில் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு மனுக்குலத்தை எவ்வளவு நேசித்து இந்த உலகத்தை செவைப்படுத்தி எல்லாவற்றையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி தன் அன்பு நிமித்தமாக அவர்களுக்கு எல்லாற்றையும் கொடுத்து ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். அங்கே முதல் பாவமாக என்ன நடக்கிறது பாருங்கள்.
ஒரு சாதாரண ஒரு சப்ப மேட்டர் இல்லைன்னா அற்பமான ஒரு காரியம். என் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டாரே என்று அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்கிறது. நல்ல காணிக்கையை ஆபேல் கொண்டு வருகிற நல்ல கொழுத்த ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்த உடனே ஆண்டவருக்கு நலமானதை கொடுக்கணும்னு சொல்லி ஆபேலுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு வாஞ்சி இருந்ததுனால கர்த்தர் அதை கண்டு அங்கீகரித்தார். இருக்கிறதுல மோசமான காய்கறிகளை கொண்டு போய் ஏதோ காணிக்கை கொடுப்போம்னு சொல்லி காயின் கொண்டு வந்ததுனால அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம். சரி, என் காணிக்கையாக இருப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, அடுத்த முறை நல்ல காணிக்கையை நான் கொண்டு வருவேன், அடுத்த முறை நான் நல்ல காய்கறிகளை கொண்டு வருவேன், நான் ஏன் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிப்பார் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் அதை எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து காயின் போயிருந்தாருன்னா பிரச்சனையே வந்திருக்காது. என்ன பிரச்சனைனா, என் காணிக்கையை அங்கீகரிக்கலை, அவன் காணிக்கையை அங்கீகரிச்சிட்டாரே. ஒப்பிட்டு பார்க்கின்றார், தன்னிடத்தில் இருக்கிற குறையை பார்ப்பதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு நாம் சந்திக்கிற மனிதர்களுக்கெல்லாம் தங்களிடத்தில் இருக்கிற குறையை அவர்கள் உணராமலேயே வாழ்வதை காண்கிறோம். அவங்களுக்கு தான் செய்கிறது தப்பு, தான் பேசுகிறது தப்பு, இப்படி முரட்டத்தனமாக நடந்துகிறது தப்பு, பிறரை பற்றி கேவலமாக எல்லா இடங்களிலும் பேசுவது தவறு, உண்மை என்னென்னு தெரியாமலேயே பயங்கரமாக சண்டை போடுவது தவறு என்றெல்லாம் அவர்களுக்கு தெரிவதில்லை. தன்னிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை இன்றைக்கு மனிதர்கள் பார்ப்பதற்கு ஆயத்தமாக இல்லவே இல்லை. ஆனால் இன்னொரு இடத்துல காணப்படுற குறைபாடுகளை மிகவும் மூர்க்கமாக எதிர்த்து இல்லைன்னா கேவலமாக பேசி அவர்களை டேமேஜ் பண்ண முயற்சிப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே தன்னுடைய குறைபாடுகளை அறிந்திருக்கிற மனிதர்கள் எத்தனை பேர் என்பதுதான் நாம் அதிகமாய் சிந்திக்கிறோம். சவுல் ராஜாவுக்கு தான் குறைபாடு தெரியவே இல்லை. தாவீதை இப்படி விரட்டிகிட்டே போகிறோமே, கொலை செய்கிறதுக்கு தேடுறோமே, இது கர்த்தர் சித்தம் தானா, இது நியாயம்தானா என்னெல்லாம் அவருக்கு தோன்றவே இல்லை. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அதை கேட்கவே இல்லை. தான் காலம் முழுவதையும் ஒரு ஃபியூட்டைல், ஒரு வீணான காரியத்துக்காக, நடக்கவே நடக்காத காரியத்துக்காக சவுல் ராஜா செலவழிக்கிறார். அவர் ராஜா ஆக்குனது இதுக்கு தான் ஆக்குனார் ஆண்டவர்? இல்லவே இல்லையே. அவர் இஸ்ரவேலுக்கு நீ நல்ல ராஜாவாக இருந்து மக்களுக்கு சேவை செய்வதெல்லாம் செய்யுன்னு சொல்லி அனுப்புனார். ஆனால் அவர் தரிசனத்தை தொலைத்து விட்டு அவர் தாவீதை கொள்றதுக்காக ஓடினார். கடைசியில் பெலிசியர்கள்ட்ட யுத்தம் வந்துருச்சு, சாவ போகிறோன்னு மனசு சொல்லுது. ஆண்டவர் அப்போ தான் தேடுறாரு, என்னெல்லாமோ செஞ்சு பார்க்காரு, அங்கே ஆண்டவரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தன் குறையை சவுல் ராஜா கடைசி வரைக்கும் உணரவில்லை. அந்த நேரத்தில் கூட ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி தாவீதை நான் இனி விரட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை செய்திருந்தா ஒருவேளை ஆண்டவர் அவரை மரணத்திலிருந்து கூட தப்பு வைத்திருக்கலாம். ஆனால் சவுல் ராஜா கடைசி வரைக்கும் தான் செய்வது தவறு என்பதை உணராமலேயே அவர் மரித்து போனார் என்பதுதான் வேதனையான உண்மை. இன்றைக்கு எத்தனையோ கோடி கோடி பேர் கடைசி வரைக்கும் தாங்கள் செய்வதை தவறை உணர்வதே கிடையாது. தாங்கள் பேசுவது தவறென்று அவர்கள் அறிவதே கிடையாது. தங்களை ஓட்டம் வீணானது என்று உணர்வதே கிடையாது. கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்து 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 அவர்கள் அப்படியே தங்கள் ஓட்டத்தை முடித்து விடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் நம்மை நிதானிப்பவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே நமக்கு சில பிரச்சனைகள் வருகிற பொழுது, நமக்கு சில தோல்விகள் வருகிற பொழுது, நமக்கு சில முற்றுகைகள் பொருளாதாரத்தில் ஏற்படுகிற பொழுது, இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிற பொழுது, தேவையற்ற செலவினங்கள் வந்து கொண்டே இருக்கிற பொழுது, இல்லாவிட்டால் ஒரு விதமான ஒரு மன கசப்பு, ஒரு மன வெறுமை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற பொழுது நம்ம ஆராய்ந்து பார்த்து என்னிடத்தில் ஏதாவது குறைபாடு உண்டோ, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று சங்கீதக்காரன் கேட்டாரே, அதே போல ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் என் வாழ்க்கையில் இருக்கிறதோ என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். தானியேல் எவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவான். அவர் சொல்கிறாரு, நானும் என் முற்பிதாக்களும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி பாவ அறிக்கையை அவர் இடுகின்றார். இந்த பைபிளில் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு அவர் கற்றுக் கொடுக்குற காரியங்களில் முக்கியமானது பாவ அறிக்கை. நாம் நம்முடைய பாவங்களை தினந்தோறும் அறிக்கை செய்கின்றவர்களாக, நம்முடைய வழிகளை நாம் நிதானித்து பார்ப்பவர்களாக, செய்கிறது சரிதானா, நான் பேசுகிறது சரிதானா, இப்படி ஓடிட்டே இருக்கிறேன், இதெல்லாம் சரிதானா என்று சிந்தித்து பார்ப்பவர்களாக நாம் இருக்கணும். இங்கே நான் காண்கிற இந்த சகோதரர்களில் ஒருத்தர் தான் செய்வது தவறு தனக்கு, அதனால தான் ஆண்டவருடைய அருள் கிடைக்கல, அதனால தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலைங்கிறத உணராமலேயே அவர் போனாருங்கிறது வருத்தமான ஒரு காரியம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி உணராதவர்களாகவே போய் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நாமே அழித்து கொள்ளாதபடிக்கு செவ்வனே நம்மை சரிப்படுத்தி கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார்.
இங்கே இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாமல் போன பொழுது அவருக்கு அது கோபமாக இருக்கிறது, இறைச்சலாக இருக்கிறது, முகநாடி வேறுபடுகிறது. அங்கே தன் சொந்த சகோதரனை அவர் எதிரியாக அவர் பார்க்க ஆரம்பித்தார். இதை ஆண்டவர் எச்சரிக்கின்றார். ஆனால் அந்த எச்சரிப்பெல்லாம் அவர் காலுக்குள்ளே போனபடி தெரியவே இல்லை. இரண்டாவதாய் நாம் பார்க்கிற காரியம், எச்சரிப்பின் செய்திகள் எவ்வளவோ கொடுக்கப்பட்டாலும் கூட, பைபிளை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவோ பேசினாலும் கூட, அநேக நேரங்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக அவர் தன் சத்தத்தை தொனிக்க பண்ணினாலும் கூட அந்த சத்தியத்தை எல்லாம் கேட்டு மனம் திரும்புகிற அனுபவமே இல்லாதபடிக்கும் உள்ளத்தை அடைத்து வைத்திருப்பதையும் பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் அநேக சந்தர்ப்பங்களை எல்லோருக்கும் அவர் அருளி செய்கிறார் என்பதுதான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு ஆத்துமா கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்லவே அல்ல. இந்த சாயலை படைக்கப்பட்ட மனிதன் அவன் பாதாளத்துக்குள்ளே போவதும் தன்னை அழித்துக் கொள்வதும் அவன் இன்னொருவரை அழிப்பதும் தேவனுக்கு சித்தம் அல்லவே அல்ல. அவன் எப்படியாவது மனம் திரும்புவானா என்று ஆண்டவர் பலமுறை பேசுகிறார், பலமுறை சந்தர்ப்பங்களை அவனுக்கு கொடுக்கின்றார். யாராக இருந்தால் என்ன, ஆண்டவர் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படுகிறவர் அல்லவே அல்ல. பல சந்தர்ப்பங்களை அவர் கொடுக்கின்றார். ஒரு விசை எனக்கு ஒரு மனிதனை தெரியும். அவர் பெரிய குடியாரர், குடித்துவிட்டு எல்லாரையும் கெட்ட வார்த்தையாலே திட்டுவார், அநேகரை வேதனைப்படுத்துவதை வழக்கமாக வைத்திருந்தார். அவர் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு இந்த பூமியில் பிறந்திருக்காருன்னு நான் நினைத்த காலங்கள்லாம் உண்டு. பிறகு சில காலங்கள் சென்ற பிறகு அவருக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் தொடர்புலாம் ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்பான ஒரு காலத்துக்குள்ளே கொஞ்ச காலம் அவர் போனார். அப்பொழுது நிறைய பேர் சொன்னாங்க, இவன் இவ்வளோ குடிக்கிறான், இவனுக்கு ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பிரியத்துக்குரியவர்களே, கவனிக்க வேண்டும். குடிக்கிற மனிதன், வெறிக்கிற மனிதன், கெட்ட வார்த்தை பேசுகிற மனிதன் திடீரென்று ஆசீர்வதிக்கப்படுகிறான். நான் நினைக்கின்றேன், இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தாவது இவன் என்னிடத்தில் திரும்புவானா என்று ஒருவேளை ஆண்டவர் நினைத்திருக்கலாம். அதனால ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கலாம். அது வரைக்கும் கடன் வாங்கியே வாழ்ந்த அந்த மனிதன் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்தார். வாகனங்களை வாங்கினார், பிள்ளைகளை படிக்க வைத்தார், டீசெண்டாக படிக்க வச்சார், சமுதாயத்தில் ஒரு மரியாதையான வாழ்க்கை. நான் நினைக்கிறேன், இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் தொடர்ந்து கொடுத்தாருனா, இப்படி நான் கொடுத்தாலாவது அவன் என்னை தேடுவானா, எப்படியாவது அவன் மனம் திரும்புவானா. அந்த மனிதன் பெரிய பரிசுத்தவான்கிறபடினாலே ஆண்டவர் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கவில்லை. நான் ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்த்தாலாவது அவன் என்னிடத்தில் வருவான். ஆனால் அவர் வரலை. அதனால் ஆண்டவர் வேறு சில காரியங்களை கடைசியில் செய்ய வேண்டியதாகிவிட்டது. இதை போலவே நிறைய மனிதர்களுக்கு ஆண்டவர் வேலையை கொடுக்கிறார், அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அவங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார், அவங்களுக்கு வீடுகளை கொடுக்கிறார், எல்லா நன்மைகளையும் கொடுத்து இப்படியாவது என்னுடைய அன்பை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தினால் அவர்கள் ஒருவேளை உணர்வுள்ள இருதயமுடையவர்களாக இருப்பார்களா? ஒரு மனிதனோடு இடைபடுவதற்கும், ஒரு மனிதனை தன் பக்கமாக இழுப்பதற்கும், ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த மனநிலைமை மாற்றம் அடைவதற்கும், அவன் புதுப்படைப்பாய் மாற்றப்படுவதற்கும் ஆண்டவர் போராடுகிறார், தேடி தேடி வருகிறார், ஏராளமான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் என்னை தேடி வரவில்லை, நான் உங்களை தேடி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே இந்த பூமியில வாழ்கிற எல்லோரையும் அவர் தேடி செல்கிறார், இதய கதவை தட்டுகிறார். நீ உன் இதய கதவை திறப்பாயா, என்னை ஏற்றுக்கொள்வாயா, உன் வழிகளை நீ உணர்ந்து கொள்வாயா, நீ திருந்த மாட்டாயா, நீ பொல்லாத வழிகளை விட்டு நல்ல வழியிலே வருவாயா, அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்றதை விட்டுட்டு நீ உன்னை சரிப்படுத்தி கொள்வாயா, என்னை நேசிப்பாயா என்று ஆண்டவர் பல விதங்களிலே சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அவர் நிச்சயமா இங்கே காயினுக்கும் கொடுக்கிறார். அவன் முகநாடி வேறுபட்ட உடனே, சகோதரன் மேல கோவப்பட்ட உடனே ஏன்பா இப்படி பண்றேன்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை கொடுத்து அவனை எப்படியாவது சரிப்படுத்தி விட வேண்டும், அவன் தன் தவறை திருத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் உங்களுக்கும் கூட அவர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அல்லவா? எனக்கும் கூட ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். கிருபையின் கதவுகளை அவர் திறந்து வைத்து, என் மகனே, எப்படியாவது என் அன்பை நீ உணர்ந்து கொள், நான் உன்னை நேசிப்பதை உணர்ந்து கொள், உனக்கு எவ்வளவோ ஆவிக்குரிய வரங்களை கொடுத்தேன், பிரசங்கிக்கிற ஆற்றலை கொடுத்தேன், பாடுகிற ஆற்றலை கொடுத்தேன், நீயோ எனக்கு ஊழியமே செய்யாதபடி 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் என்று உன் காலத்தை வீணடித்து விட்டாய். இருப்பினும் இப்பொழுதும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றேன், இப்பொழுதும் உன் இதய கதவை தட்டுகிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாயா, என் பணிக்கு நீ வருவாயா? 20 வருடங்களை 30 வருடங்களை 40 வருடங்களை வீணடித்த எத்தனையோ பேர் உண்டு. ஊழியத்திற்கு அவர்களுக்கு ஒரு அழைப்பு உண்டு, ஒரு தெளிவான அழைப்பு அவர்களுக்கு உண்டு என்று அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட
அவர்கள் அதையெல்லாம் அல்லல் தட்டி விட்டு மறுதளித்து விட்டு உலகத்தின் பின்பாக சென்று உலகப்பிரமாண காரியங்களில் ஈடுபட்டு அது இதுன்னு ஓடி அந்த ஊழியங்களை எல்லாம் மறந்து வாழ்ந்தாலும் கூட ஆண்டவர் பொறுமையாய் காத்திருக்கிறார். இந்த வருடம் என் மகன் மனம் திரும்புவானா, இந்த வருடம் என் பிள்ளை ஊழியத்துக்கு வந்து விடுவானா. இப்போ ஒரு புதிய மாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம், இப்பதான் பிறந்திருக்குது. இந்த மாதத்திலாவது என் பிள்ளை என்னிடத்துல வந்து விட மாட்டானா, தன்னை திருத்தி கொள்ள மாட்டானா, எப்படியாவது இந்த ஆத்மா பாதுகாக்கப்பட்டு விடாதா, எப்படியாவது எனக்கு ஊழியம் செய்ய மாட்டாயா என்று ஆண்டவர் நம்மை தேடி வருபவராக இருக்கின்றார். சாமுவேலை அவர் தேடி வந்தார். அவர் அங்கே மோசையை தேடி வந்தார். அவர் சவுலே சவுலே என்று சவுலை தேடி போனார். எப்படியாவது அவர்களை திருத்தி விட வேண்டும், அவர்களை புதுப்படைப்பாய் மாற்றிவிட வேண்டும், அவர்களை ஊழியக்காரர்களாய் மாற்றிவிட வேண்டும் என்று ஆண்டவர் போராடினார் என்று சொல்லி காண்கிறோம். நாமும் கூட நமக்கு கொடுக்கப்படுற அழைப்பை நாம் உணர்ந்து எப்படியாவது நம்மை திருத்தி கொள்ள ஆண்டவர் இயேசுக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுக்க, அவருக்கு பிரியமானபடி நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் காயினிடத்தில் பேசினார். பாம்பு மீட்டு வாசல் வந்து படுக்குமாங்கனே, வேண்டாம், ஏன் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லை என்னெல்லாமோ சொன்னார். விழலுக்கு இறைத்த நீரை போல மாறிவிட்டது. ஆண்டவர் செய்த பிரசங்கங்கள், ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகள், ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் அங்கே வீணை போயிற்று என்று சொல்லி நாம் காண்கிறோம். நமக்கு நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் தொடர்ந்து தருகிற பொழுது, எச்சரிப்புகளை தருகிற பொழுது நாம் அதை செவி கொடுத்தே கேட்க மாட்டோம். நாம் பிற்பாடு ஒரு நாள் நிச்சயமாக வருத்தப்பட வேண்டியிருக்கும். சிம்சோனே எழுந்திரு, சிம்சோனே எழுந்திரு, பெலிஸ்தீர்கள் வந்து விட்டார்கள் என்று எத்தனையோ முறை அந்த மாவீரனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது, எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அவர் அதெல்லாம் கண்டுவிடவே இல்லை. பின்னால் அவர் வருத்தப்பட்டிருப்பார். கண்ணு போன பிறகு ஜெயிலில் பிடிச்சு போட்டு சங்கிலியால் கெட்டி மொட்டை அடித்து மாவரைக்க விட்ட பொழுது சுற்றி சுற்றி அந்த மிஷினை வரும்போதெல்லாம் அவர் அதை யோசித்து பார்த்துருப்பார். எனக்கு எச்சரிப்பு வந்ததே, நான் அல்லல் தட்டிட்டு போயிட்டேனே, நான் கேட்காம போயிட்டேனே. நிறைய நேரங்களில் ஆண்டவர் இதே மாதிரி தொடர்ந்து சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம அதை அல்லல் தட்டிக்கிட்டே இருப்போம். அப்படின்னா பின்னால் ஒருவேளை வருத்தப்பட வேண்டிய சொல்ல வந்துடும். அதை விட கிருபையின் கதவுகள் திறந்திருக்கிற பொழுதே நாம் உள்ளே சென்று விடுவோம் என்றால் அது நல்லதல்லவா. தொடர்ந்து நான் வாசிக்கும்படியே விரும்புகிறேன். பாருங்கள், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுடன் பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஒரு சாதாரணமான ஒரு காரணம் இல்லாத ஒரு காரணத்துக்காக உலகத்திலே முதல் பாவம் நடக்கின்றது, முதல் கொலை நடக்கின்றது. அற்ப காரியத்துக்காக தன் சொந்த சகோதரனை காயின் கொலை செய்கின்றான். எவ்வளவு ஒரு கேவலமான காரியத்திற்கு கூட கொலையெல்லாம் சாத்தா கொலை செய்ய தூண்டுவாங்கிறத இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். மனித குலத்தில் கொலைகளை நடத்த வேண்டும். எத்தனையோ செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். 63 வயதில் கணவர் வேற யாரோ ஒரு பொம்பளைகிட்ட பேசிட்டார் சொல்லி அந்த கணவருடைய கழுத்தை அரித்து அந்த கணவனை கொலை செய்தாலே ஒரு மனைவி என்று சொல்லி நான் வாசித்தேன். 63 வயசு கணவனை கழுத்தை அறுத்து ஒரு மனைவி, ஒரு பெண் படுகொலை செய்கின்றார். சொந்த கணவனை அவள் கொலை செய்கின்றாள். ஹனிமூனுக்கு போன இடத்துல கல்யாணம் அப்பதான் ஆகிருக்குது. மனைவி வேறொரு காதலனுக்காக கூலி படையை ஏவி திருமணமான அந்த கணவனை கொலை செய்தாள் என்று நாம் காண்கிறோம். கொலைகள் அன்றைக்கும் இந்த பூமியில் நடந்தது, இப்பொழுது நடக்கிறது. அன்றைக்கும் சப்பை காரணங்களுக்காகவே கொலை நடந்தது, இன்றைக்கும் அதே போலவே ஒன்றுக்கும் இல்லாத காரியங்களுக்காகவே கொலைகள் நடக்கின்றது. சொத்து தகராறுனாலே அண்ணன் தம்பியை வெட்டி கொலை செய்கிறார்கள், லாரியை ஏற்றி கொலை செய்கிறாங்க. எதுக்கெல்லாமோ இன்னைக்கு இந்த பூமியில சாத்தா கொலை செய்திரு என்ன ஒரு காரணம் இருக்காது. அதை கொஞ்சம் சரி பண்ணி விட்டா எல்லாம் நல்லபடியா வண்டி ஓடுன மாதிரி, கொஞ்சம் ஜாமான மாற்றி விட்டா வண்டி நல்லா ஓடும்பாங்க. ஆனால் இதை தூக்கி தூர போடுன்னு போட்டுற மாதிரி மனிதர்களை சாத்தான் ஏவி விடாத கொலை பண்ணிருன்னு சொல்லி கொலை பண்ண வைக்கிறான். அதுதான் அங்கேயே நடந்தது என்று காண்கிறோம். அதுக்கு முன்னூட்டி ஆண்டவர் எவ்வளோ எச்சரிப்பு கொடுத்தார் இல்லையா? நம்ம அதை கவனிக்க மறந்துடக்கூடாது. எச்சரிப்பெல்லாம் கேட்காதனால அந்த பாவத்தில் அவர் விழுறார். நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய உள்ளத்தை கடினப்படுத்துகிற பொழுது பயங்கரமான சம்பவங்கள் சம்பவிக்கும். முன்பதாகவே நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். இப்பொழுது என்ன நடக்கிறது வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். அப்பதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும், எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும்.
ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து உருவாக்கின உலகம் இந்த மனிதர்களுக்காக. உங்கள் அம்மா அப்பா மேலே உயிரை என்று வச்சுருந்தார் ஆதாம் ஏவாள். அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, அவங்க 2 பேரையும் ஆண்டவர் நேசிச்சிருப்பார். அதனால் ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணிடுறான். தான் உருவாக்கின ஒரு உயிரை மனுஷன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒன்று அழிச்சிட்டான்னு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார். நம்ம வீட்டில் ஆசையாக வளர்க்குற நாய்க்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு மிருக ஜீவனுக்கு எதுவும் ஆகிட்டுனா கூட நமக்கு தாங்க முடியல. நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தது ஆகிப்போச்சு. ஒரு கார் ஒரு பைக் லைட்டை தட்டிட்டுனா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். ஐயோ, இந்த உலகத்தில் இப்படிலாம் மனிதர்கள் பண்ணுவாங்களா, நான் இதுக்கு தான் அவங்கள படைச்சேனா? ஆண்டவர் தடுமாறி இருப்பார். ஆண்டவர் அன்பின் தெய்வம். சாத்தான் காயினை ஏவனதுனால கொடூரத்தின் உச்சகட்டமாக சொந்த சகோதரனை அவன் கொலை பண்ணிடுறான். அதெல்லாம் போறாரு, எங்கப்பா காயின், ஆபேல் எங்கப்பா, உன் சகோதரனை எங்கப்பா? அப்பவும் அவர் கோவப்படலை. நல்லா கவனிங்க, அப்பவும் ஆண்டவர் போய் அடிக்கலை, அப்பவும் போய் ஆண்டவர் எதுவும் செய்யலை, அவசரப்படலை. நம்ம ஆண்டவர் நிதானம் காக்கின்றார். மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் நிதானம் காக்கின்றவராக இருக்கின்றார், பொறுமையானவராக இருக்கிறார். எங்கப்பா காயின், ஆபேலை காணுமே, பொறுமையாக கேட்குறார். அவருக்கு நல்லா தெரியும் இவன் கொலை செய்தான்னு சொல்லிட்டு. உடனே அந்த காயின் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியாத, நான் அவனுக்கு காவலாளியா, என் சகோதரனுக்கு காவலாளி, என்கிட்ட வந்து கேட்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஒய் டு யூ ஆஸ்க் மீ, ஆம் ஐ மை பிரதர்ஸ் கீப்பர், வாட்ச்மேன்? இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. கொலை செய்தது பெரிய பாவம், சரி பாவம் பண்ணிட்டு ஆண்டவர் கேட்குறாரு. அவருக்கு முன்னால் எதையும் மறைக்க முடியாது. ஆமாம் ஐயா, நான் கொலை பண்ணிட்டேன், ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா எனக்கு தெரியாத ஐயான்னு சொல்லி தாழ்த்தியாவது சொல்லியிருக்கலாம். போய் சொன்னா கூட, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்கிட்ட வந்து கேட்க, எவ்வளோ ஒரு ஏகத்தாளமாக கொலை செய்து நினைத்து கொஞ்சம் கூட ஒரு ரிமார்ஸ், கொஞ்சம் கூட கொஞ்சம் வருத்தப்படாதவனாக, மனம் திரும்பாதவனாக, உள்ளத்தில் குத்தப்படாதவனாக, இதய கடினமானவனாக அந்த காயின் இருந்தான். ஆண்டவரிடத்துல போய் சொன்னான். ஆண்டவரிடத்துல நான் என்ன காவலாளியான்னு கேட்டு ஆண்டுடைய மனதை இன்னும் அதிகமாய் நோகடித்தான். அவன்தான் காயின். காயினை மாதிரி கேடுகட்டவன் கிடையவே கிடையாது. வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை நிறைந்தவைகள், குத்தி பேசுகிற வார்த்தைகள். நான் என்ன என் தம்பிக்கு நான் வந்து என்ன காவலாளியா, வாட்ச்மேனா, என்கிட்ட வந்து கேட்குறது? என்ன ஒரு குத்துகின்ற வார்த்தைகளை அவன் பேசுகிறான். தப்பு செஞ்சுக்கிட்டே அவன் அவ்வளவு கொடூரத்தை செய்துவிட்டு கொஞ்சம் கூட உணர்வு இல்லாதபடிக்கு அப்படியே அவன் ஏகத்தாளமாய் பேசுவதை காண்கிறோம். இன்றைக்கு அநேகர் இந்த காயினை போல அவர்கள் தவறு செய்தாலும் கூட, அது சுட்டி காண்பிக்கப்பட்டாலும் கூட தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் தவறு செய்யவே இல்லை என்று சொல்லி சாதிப்பார்கள். இதே மாதிரி ஏகத்தாளமாக பேசி கேட்குறவங்களுடைய மனதை அவர் நோகடிப்பார். ஆசிரியராக இருக்கிறதுனால சில நேரங்களில் மாணவர்கள் சேட்டை பண்ணுவாங்க. அப்போது ஒரு பெஞ்சிலேருந்து நீ எழுப்பி விட்டு ஏன்டா அப்படி பண்ண, நான் ஏன் பண்ணலையா, நான் ஏன் பண்ணேன், ஏன்ட்ட கேட்குறீங்க, சத்தம் போட்டவன்ட்ட கேளுங்க. இதே போல் பதில் சொல்கிற ஏராளமான காயின்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திச்சிருக்கிறேன். ஏன்டா அப்படி சத்தம் போட்டேன்னு, நான் போடவே இல்லையா, ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க, சத்தம் போட்டவன்ட்ட போய் கேளுங்க. சின்ன வயதுலேயே அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது, நீ அதை தப்பை ஒத்துக்காத, இதே மாதிரி இதை இடக்கு மடக்கா பேசுன்னு யார் சொல்லி கொடுத்தா? காயினுடைய ரத்தம், காயினுடைய வம்சாவளியில் வந்தபடினால்தானே அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. தேவரீர் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர். ஒரு படுகொலை செய்த தாவீது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று தன்னை தாழ்த்திய பொழுது, இரத்தப்பழி என் மீது விழுந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் சொன்னபொழுது அவருக்கும் ஆண்டவர் மனம் இறங்கினார். அப்கோர்ஸ் தண்டனை வந்துச்சு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். இருப்பினும் அவரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். காரணம், மனம் உடைந்து கதறினார். குற்றத்தை யாரெல்லாம் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் ஒரு வாழ்வு உண்டு என்பதை கிறிஸ்தவம். யாரெல்லாம் பாவம் செஞ்சுட்டு தப்பை உணர்றாங்களோ, மனப்பூர்வமாக தன்னை தாழ்த்துறாங்களோ, அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு உண்டு என்பதுதான் காஸ்பல். அதுதான் சுவிசேஷம், அதுதான் கிறிஸ்தவம். நீங்கள் யாராக இருந்தால் என்ன, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது வாழ்வு உண்டு என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இயேசுவண்டை வந்து நீங்கள் தாழ விழுந்து உங்களை தாழ்த்துவீர்கள் என்றால், நான் பாவம் செய்தேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புது வாழ்வு தருவார். எந்த மனுஷன்கிட்டையும் போய் நம்மளை பாவத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு தான் அதுக்கு தகுதியானவர். அவர்கிட்ட போயிட்டு நம்ம மன்னிப்பு கேட்போம் என்றால்
தாழ்த்துவோம் என்றால் தெரியாமல் நான் செய்து விட்டேன், அறிந்தும் அறியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னியும், இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுவோம் என்றால் நிச்சயமாய் புது வாழ்வு கொடுப்பார். இந்த காயின மாதிரி நம்ம ஒரு காலம் இருக்க வேண்டாம், ஒரு காலம் இப்படி நம்ம பேச வேண்டாம், மனதை உடைக்கிறபடி நம்ம பேச வேண்டாம். am I my brother's keeperன்னு சொல்லி அவர் பெருமையாக கேட்டான் பார்த்தீங்களா, அவளை தப்பையும் செஞ்சுக்கிட்டு. அதே மாதிரி வாழாதபடிக்கு நாம் எப்பொழுதும் நம்மை தாழ்மைப்படுத்தி எப்பொழுதும் நாம் உடைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவருடைய அன்பினாலே நொறுக்கப்பட்டவர்களாக, கல்வாரி அன்பினாலே ஏவப்படுபவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எவ்வளவோ சந்தர்ப்பங்களை மனிதர்களுக்கு கொடுக்கிறீர், எத்தனையோ முறை தேடி தேடி வருகிறீர். அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும், அவர்கள் பொல்லாதவர்களாக இருந்தாலும், குடிகாரர்களாக இருந்தாலும், பிறரை கெடுத்து பேசுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு நீர் ஆயத்தமாக இருக்கிறீர். எல்லா மனிதர்களுக்கும் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுக்கிறீர். அதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் தங்கள் உள்ளத்தை கடினப்படுத்தி இந்த காயின் செய்தது போல கொடூரமான செயல்களை செய்கிற பொழுது ஆண்டவரே, நீர் அவர்களை நினைத்து வருத்தப்படுபவராக, வேதனைப்படுபவராக இருக்கிறீர் ஐயா. இந்த அருமையான நாளில் கூட சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் மனம் இறங்கும். வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் அந்த இடங்களை தொடுவீராக அப்பா. எத்தனையோ பேர் வியாதினால சொல்ல முடியாத வேதனைகளை சந்திக்கிறாங்க. ஆக்டிவாக இருந்தவங்க நொறுங்கி போயிருக்காங்க. அந்த வழிகளை, வேதனையை அவங்களால தாங்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, எந்திக்க முடியல, மாடிப்படியில் ஏறி இறங்க முடியல, வேலை செய்ய முடியல, பேச முடியல, தூங்க முடியல. ஐயா, அந்த வியாதி மனிதர்களை எவ்வளவு துன்பப்படுத்துகிறதப்பா. விபத்துகள் மனிதர்களை எவ்வளவு துன்பப்படுத்துகிறது ஐயா. எப்படியாவது மனம் இறங்குங்க தகப்பனே. எல்லா வியாதிகளையும் மெய்யாகவே சிலுவையில் நீர் சுமந்து தீர்த்து விட்டீர் என்று வார்த்தை சொல்கிறது. எனவே நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லையப்பா. எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் தாரும். நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சி உண்டாகட்டும். மலட்டு கற்பங்களை உடையவருடைய கற்பங்கள் இப்பொழுதே திறக்கட்டும். நீண்ட காலமாய் நல்ல காரியங்கள் நடக்காதா என்று காத்திருப்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்யுங்கப்பா. சொந்த வீடுகளை தாரும், வாகனங்களை தாரும், ஒரு ஆஸ்திகளை தாரும், கவர்மெண்ட் ஜாபை தாரும், பிஸ்னஸை தாரும். கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும். கடன் பாரத்தினால் நிம்மதி இல்லாமல் வாழ்வர்கள் உண்டு. ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ கட்ட முடியாமல் தடுமாறுபவர்கள் உண்டு. வட்டி கடனால் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று சிந்திப்பவர்கள் உண்டு. எல்லோருக்கும் மனம் இறங்கி நல்ல ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வயதான கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளினாலே ஏந்தி கொள்ளுங்கப்பா. வாலிபத்தின் பாவங்களை சிக்கி தவிப்பவர்கள் ஆண்டவரை இன்னுமாக பல ஆண்டவரை போதை பழக்கங்கள் போன்ற பழக்கங்கள் இருப்பவர்களை விடுவீங்க. ஆண்டவரை பைக்கு வேகமாக விட்டுற வாலிபர்கள் விபத்தில் சந்தித்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. அவருடைய தாய் தகப்பனுடைய கண்ணீருக்கு பாரு சொல்லுங்கள். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்த தாய் நாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பட தோட்ட ஊழியங்களையும் அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாண்டி அந்நியோன்ய ஐக்கியமானாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு எஞ்சி கிறிஸ்துவ காலம் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா.